விவசாய பொருட்கள், நமக்கு ஜவுளி மட்டும் கிடையாது, ஜவுளி அதிகமாக போகுது. அதற்கடுத்து இறால், அதற்கடுத்து விவசாய உற்பத்தி, அதற்கடுத்து நவரத்தின கற்கள், இப்படி பல உற்பத்தி பொருள்கள். இந்தியாவிலிருந்து எந்த பொருள் அமெரிக்காவுக்கு போனாலும் அதன் மீது 50 விழுக்காடு புதிதாக அவன் வரியை விதித்திருக்கிறான். எனவே அமெரிக்க வியாபாரிகள் இந்திய பொருளை வாங்க மாட்டார்கள். அதை எங்கே வியாபாரம் செய்ய முடியாது, விற்க முடியாது. இப்படிப்பட்ட நெருக்கடியை அவன் உருவாக்குகிறான். இதற்கு ஒரே சிம்பிள் சொல்யூஷன், ரொம்ப சின்ன விஷயம் என்னன்னா, அம்பானியை கூப்பிட்டு நீ ரஷ்யாவோட என்ன வாங்காத நிறுத்து அப்படின்னு மோடி சொல்லணும். ரஷ்யாவோடு இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும். அந்த பொருளாதார தடை தொடர்பான வெளியுறவு கொள்கையில் அவன் ஒரு மாற்று முடிவை எடுக்க வேண்டும். இந்த நெருக்கடியைத்தான் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் கொடுக்கிறார். ஆனால் பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய மக்கள். இந்த வரி விதிப்பால் அதானி பாதிக்கப்பட போவதில்லை, அம்பானி பாதிக்கப்பட போவதில்லை, அதை போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள் பாதிக்கப்பட போவதில்லை. நம்மூர் முதலாளிகள் தான் சாதாரண முதலாளிகள், இவங்க பெரிய முதலாளிகள் கிடையாது. ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது அதானி அம்பானிலாம் சர்வதேச தொடர்புடைய கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்தக்கூடிய பெரும் முதலாளிகள். இவங்கெல்லாம் சிறு குறு முதலாளிகள். நம்ம பார்வையில் இவங்க தான் முதலாளி. ஆனால் அவங்களோட பார்க்கும்போது இவங்க ரொம்ப கீழே இருக்கிறவங்க தான். இவர்களுக்கும் இதிலே பாதிப்பு. இவங்க உற்பத்தி பொருள் பூரா நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? எங்கே கொண்டு போய் குப்பையில கொட்ட முடியுமா? அல்லது உள்நாட்டில் விற்க முடியுமா? நாம் போடுற சட்டைக்கும் அமெரிக்காக்காரன் போடுற சட்டைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. இங்கே உற்பத்தி ஆகிறது தான். திருப்பூரில் உற்பத்தி ஆகக்கூடிய டிஷர்ட், நமக்கு கிடைக்கிற டிஷர்ட் வேற, அமெரிக்காவுக்கு போகிற தரம் வேற, அயல் நாடுகளுக்கு போகிற தரம் வேறு. அந்த தரமுள்ள பொருளை நாம் பார்த்திருக்கவே முடியாது. அங்க போனாதான் வாங்க முடியும், இங்க வாங்க முடியாது. அப்படி தரம் உயர்ந்த பொருட்களை திருப்பூரிலேயே உற்பத்தி செய்கிறோம். தரம் உயர்ந்த இறால்களை தமிழ்நாட்டின் கடலோரங்களிலேயே நாம் விளைவிக்கிறோம். ஆனா நமக்கு கிடைக்கிற இறால் மிக சின்ன சின்ன இறால்கள் தான், தரம் குறைந்த இறால்கள் தான் கிடைக்குது. மிக விலை உயர்ந்த தரம் உயர்ந்த இறால் மீன் வகைகள் அயல் நாடுகளுக்கு போகிறது. அதுல நல்ல லாபம் வருது, அதனால அயல் நாடுகளுக்கு அனுப்புறாங்க. இன்றைக்கு இந்த வரி விதிப்பால் இந்த சிறு குறு தொழில்கள், வர்த்தக பொருள்கள் அனைத்தும் பாதிக்கப்படும். அதனால் அதை நம்பி இருக்கிற அத்தனை பேரும் நாம் பாதிக்கப்படுவோம். நேரடியாக அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய கம்பெனியில் வேலை செய்யறவங்க பாதிக்கப்படுவாங்க. அதை வாங்கி கடைகளுக்கு கொண்டு போறவங்க பாதிக்கப்படுவாங்க. வண்டி வாகனங்களை வச்சு லாரி வச்சு பயணம் செய்யறாங்க பாரு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கண்டு எடுத்துட்டு போறாங்க பாரு, அவங்க பாதிக்கப்படுவாங்க. அந்த லாரியில் இருக்கக்கூடிய டிரைவர், கிளீனர் அப்படின்னு யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அவங்க குடும்பங்கள்லாம் பாதிக்கப்படும். ஆக மொத்தத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கை, அம்பானி அதானி போன்ற தன் நண்பர்களுக்கான பொருளாதார கொள்கை, தவறான வெளியுறவு கொள்கை, இவற்றால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம். அவர்கள் பல வகையான பாசிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள். புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். சனாதன அரசியலை இங்கே திணிக்கிறார்கள். சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள். மத வெறியை தூண்டுகிறார்கள். இதுக்குள்ள நீ சண்டை போட்டுக்கட, நான் ஆண்ட பரம்பரை, நான் அந்த வம்சம் இந்த வம்சம், இப்படியே சண்டை போட்டுட்டு கடை. நான் அதானி அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்யறேன், கார்பரேட்டுகளுக்காக செய்யறேன். இதுல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள். அந்த லெவல்ல கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது. ஆண்ட பரம்பரை எவரும் கார்பரேட் முதலாளியா வர முடியாது. இன்னும் 100 வருஷம் ஆனா கூட வர முடியாது. சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை போட்டுட்டு தான் கிடக்க முடியும். உன்னை விட நான் பெரிய சாதி, உயர்ந்த சாதி அப்படின்னு சண்டை போட்டுட்டு தான் கிடக்க முடியும். உன்னால கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது. அதானி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது. அப்படித்தான் இங்கே பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது, விநியோக முறை இருக்கிறது, வரி விதிப்பு முறை இருக்கிறது. பாசிச பாஜக அரசின் வர்த்தக கொள்கை உறவுகள் இருக்கின்றன. இதை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு போதிய புரிதல் தேவைப்படுகிறது. இந்த சாதி பெருமிதம் போன்றவற்றிலிருந்து வெளியே வந்தால்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அவன் உனக்கு இதை கற்பிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான், கையில உங்களுக்கு காவி கொடியை கொடுக்கிறான், சண்டை போடுங்கிறான், ஆண்ட பரம்பரை இழிந்த பரம்பரை சண்டை போடுங்கிறான், தூண்டி விடுறான். இது ஒரு புறம் சனாதன பாசிசம், இன்னொரு புறம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான பாசிச கொள்கை. இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை வீழ்த்துவதற்காகத்தான்
அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிறக்கி விடுகிறது பாஜக அரசு. அவங்களுக்கு இடையில நேருக்கு நேராக உறவு இருக்காது. எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள். ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள். அதை மறந்துவிடக் கூடாது. நான் யாரையும் மனதிலே வைத்து சொல்லவில்லை, அரசியலை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பருப்பு வேகவில்லை. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள், நடக்கவில்லை. எவ்வளவோ பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், நிகழவில்லை. அதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஒரே பாதுகாப்பு அரண் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். ஆகவே இந்த 2026 தேர்தலிலே எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றிவிட வேண்டும், வேரூன்றிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி வருகிறது. பல பேரை களத்திலே இறக்கி விடுகிறது. திமுக வெறுப்பை உமிழ்கிறது. அது திமுகவுக்கு எதிரான வெறுப்பு என்று நாம் கண்டும் காணாமல் இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை வீழ்த்துகிற முயற்சி அது. சனாதன எதிர்ப்பு சக்திகளை வீழ்த்துகிற முயற்சி. இந்த சூழலில் தான் அண்ணன் தளபதி அவர்கள் கார்ப்பரேட் பாசிசத்தையும் எதிர்க்க வேண்டும், சனாதன பாசிசத்தையும் எதிர்க்க வேண்டும். அதற்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு மிக எச்சரிக்கையாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவர்களோடு கைகோர்த்து நிற்பதுதான் நம்முடைய கடமை என்பதை சொல்லி, இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு தமிழகத்தில் நாம் இன்னும் வலிமை பெற வேண்டும். இந்தியாவுக்கே வழிகாட்ட வேண்டும். திருப்பூரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவையே இந்த பாசிச சக்தியிடமிருந்து நாம் மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.